தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு இனி தொடர் அரசியல் வகுப்பில் 184வது நிகழ்வு. இந்தியாவில் கம்யூனிஸ்ட் இயக்கம் தொடங்கப்பட்டு, அதாவது பொதுமை இயக்கம் நிறுவப்பட்டு 20லிருந்து கணக்கிட்டாலும் சரி, 25லிருந்து கணக்கிட்டாலும் சரி, 100 ஆண்டு நிறைவடைவதை முன்னிட்டு பொதுமை இயக்க வரலாறு பற்றிய ஒரு சுருக்கமான அறிமுகத்தை நாம் சென்ற வகுப்பில் பார்த்தோம். மற்ற பல கூறுகளை பற்றியும் இந்த வரலாற்றினுடைய முகன்மை கட்டங்களை பற்றியும் நாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு. இது கடந்த காலம் பற்றிய ஒரு பிணக்கூறாய்வு அல்ல. இன்றைக்கும் உயிர்ப்போடு இருக்கிற ஒரு இயக்கத்தினுடைய வருங்காலத்திற்காக செய்யப்பட வேண்டிய ஒரு மீளாய்வு. அந்த வரலாற்றில் நமக்கு ஒரு தெளிவு இருந்தால்தான் மேற்கொண்டு எப்படி அந்த இயக்கம் முன்னேறி செல்வது, அதில் நம்முடைய பங்களிப்பு என்ன என்பது பற்றிய ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கும். அந்த முறையில் தான் நாம் அந்த வரலாற்றை எடுத்து பார்க்கிறோம். ஏற்கனவே நாம் சுருக்கமாக சொன்னது போல, ருஷ்ய புரட்சி 1917 நவம்பர் புரட்சி உலகெங்கும் மார்க்சியத்தை கொண்டு சேர்த்தது. அது வெளியில இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, சிறையில இருப்பவர்களுக்கும் கொண்டு சேர்த்தது. அது ஒரு மார்க்சியத்தை பற்றிய ஒரு அக்கறையை தூண்டியது, ஆய்வுகளை தூண்டியது. ஆனால் பொதுமை இயக்கம் என்பது அந்தந்த நாட்டுக்கும் உரியது என்ற முறையில் இந்த பன்னாட்டு தாக்கத்தினால் மட்டும் அது வந்து விடுவதில்லை. இந்த நாட்டுக்குள் கடந்த காலத்தில் நடந்திருக்கக்கூடிய சமூக மாற்றத்திற்கான, விடுதலைக்கான இயக்கங்களின் தொடர்ச்சியாகவும் பொதுமை இயக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எங்கிருந்தோ கொண்டு வந்து நடப்பட்டதல்ல. இந்த மண்ணில் வேர் கொண்டிருந்தது. வெளியிலிருந்து வந்த ஊக்கம் அதற்கு உரமாக திகழ்ந்தது. அப்படிதான் சொல்ல முடியும். சீன புரட்சி தொடர்பாகவும், இந்திய புரட்சி தொடர்பாகவும், உலகெங்கும் அக்டோபர் நவம்பர் புரட்சியினுடைய தாக்கத்தினால் எழுந்த புதிய இயக்கங்கள், பொதுமை இயக்கங்கள் தொடர்பாக இதைத்தான் நாம் புரிதலாக வைத்திருக்கிறோம். அப்படி பார்க்கிற போது, எப்படி தாஷ்கண்டில் ஒரு ஆய்வு கூட்டம் நடக்கிறது, அலிப்பூர் சிறையில் அமைப்பை நிறுவ வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்படுகிறது. 1925ஆம் ஆண்டு கான்பூரில் பல்வேறு குழுக்கள் கூடி சிந்தனை சிற்பி சிங்காளவேலுடைய தலைமையில் முதல் மாநாட்டை நடத்துகிறார்கள். அப்புறம் தொழிலாளர் இயக்கம், மாணவர் இயக்கம், உழவர் இயக்கம் என்று பல்வேறு இயக்கங்களிலும் இது எப்படி பரவி நின்றது. இந்திய தேசிய இயக்கமாக, சீர்திருத்தவாத தேசிய இயக்கமாக காந்தியார் தலைமையில் உருவான இந்திய தேசிய காங்கிரசிலேயே அது ஒரு கூறாக காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி என்ற பெயரில் எப்படி விளங்கியது, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சுருக்கமாக பார்த்தோம். இந்தியாவில் பொதுமை இயக்கம் நிறுவப்பட்டதிலும் வேரூன்றியதிலும் அது விரிய பரவியதிலும் பல நேர்நிறை காரணிகள் இருந்தாலும் மிகவும் முகன்மையான ஓர் எதிர்நிறை காரணி இருக்கு. ஒரு நிமிடம். அந்த எதிர்நிறை காரணி எது என்றால் அதுதான் பிரித்தானிய வல்லரசு. முதலாளித்துவம் அல்லது முதலாளர் வகுப்பு, முதலாளி வர்க்கம்
அது தோன்றும் போதே தனக்கான சவக்குழி தோண்டுவோரையும் உடன்பிறப்பாக அழைத்து வருகிறது என்று மார்க்ஸ் சொல்வார். அதனுடைய பொருள் என்ன? முதலாளர் வகுப்பு தோன்றும் போதே சமூகத்தின் இன்னொரு முனையில் முதலாளர்களால் சுரண்டப்படுகிற தொழிலாளர் வகுப்பும் தோன்றிவிடுகிறது. இந்த இரண்டு எதிர்க்கூறுகளும் ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கின்றன, ஒன்றோடொன்று போராடுகின்றன. எனவே முதலாளர்கள் தொழிலாளர்கள் இல்லாமல் இயங்க முடியாது, வாழவும் வளரவும் முடியாது. அதே நேரத்தில் அந்த தொழிலாளர்கள் தான் வரலாற்று வழியில் இந்த முதலாளர் வர்க்கத்தையும் அதனுடைய ஆட்சியையும் அதனுடைய பொருளியல் ஆளுமையையும் அதனுடைய சமூக ஆதிக்கத்தையும் ஒழித்து கட்டுவதற்கென்று விதிக்கப்பட்டவர்கள், வரலாற்றினால் விதிக்கப்பட்டவர்கள். அதே போலத்தான் ஒரு வல்லரசு ஒரு நாட்டை கைப்பற்றுகிற போது, அந்த நாட்டில் தன் ஆளுகையை நிறுவுகிற போது அதற்கு எதிரான ஆற்றல்களையும் அது உடனழைத்து வருகிறது. யாரை ஒடுக்குகிறதோ அவர்கள் அதற்கு எதிராக ஒரு அணிவகுப்பாக உருவாக அந்த ஆற்றல்கள் பல வகையிலும் எதிரொலிக்கிறார். இந்தியாவில் கிழக்கிந்திய கும்பினியினாருடைய ஆதிக்கம் வந்தபோதே அந்த ஆட்சிக்கு எதிரான சமூக ஆற்றல்கள், உழவர்கள், குறுநில மன்னர்கள், அப்புறம் புதிதாக தோன்றி வளர்ந்த முதலிய உறவுகளின் விளைவாக தோன்றிய பாட்டாளிகள் என்று இப்படி பலதரப்பட்டவர்களும் எதிர்வரிசையில் உருவாகத் தொடங்கினார். அவர்கள் பிரித்தானிய வல்லரசுக்கு எதிரானவர்கள். அந்த வல்லரசினுடைய சுரண்டலும் ஒடுக்குமுறையும் ஒழிந்தால்தான் இந்த புதிய சமூக ஆற்றல்கள் வாழ முடியும், நிலைக்க முடியும். அதனுடைய விளைவுதான் 1857 முதல் சிப்பாய் கழகம் என்று அழைக்கப்பட்ட இந்தியாவுடைய முதல் விடுதலை போர். சிறுலை அணிந்த விவசாயிகள் என்று லெனின் குறிப்பிட்ட இந்த படை வீரர்களும் ஆட்சி இழந்த, ஆட்சிக்கு எந்நேரமும் ஆபத்து உருவாகிய நிலையில் இருந்த அந்த குறுநில மன்னர்கள், அவங்க இஸ்லாமியர்கள் இருந்தாங்க, இந்துக்கள் இருந்தாங்க, இந்த மன்னர்களும் ஓரணியாக சேர்ந்து அன்னைக்கு முகலாய மன்னரை நாட்டின் பேரரசராக அறிவித்து பிரிட்டனோடு போரிட்டார்கள். அந்த போர் தோல்வியில் முடிந்தது. அப்ப பிரித்தானிய அரசு தலையிட்டு நேரடியான பிரிட்டிஷ் ஆட்சியை 1858 விக்டோரியா பிரகடனம் வழியாக நிறுவியது. இப்ப இந்த ஆட்சியாளர்கள் கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலிருந்து இந்தியாவில் ஒரு எதிர்ப்பை சந்தித்தார். அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி உடனே வந்துள்ள, அது நேரடி பிரித்தானியர் அரசெல்லாம் 1895க்கு பிறகுதான் வருது. ஆனா அதுக்கு முன்னால, காங்கிரஸ் கட்சியினுடைய வரவுக்கு முன்னால, காங்கிரஸ் கட்சிக்கு பிறகு 1906 முஸ்லீம் லீக் வருவதற்கு முன்னால, 1920 25 கம்யூனிஸ்ட் கட்சி வருவதற்கு முன்னால பிரிட்டனுக்கு எதிர்ப்பே இல்லாமல் இருந்துச்சால இல்லை, எதிர்ப்பு இருந்தது. அது குறுநில மன்னர்களுடைய எதிர்ப்பாக இருந்து, பாளையக்காரர்களுடைய எதிர்ப்பாக இருந்தது. இது மட்டுமல்லாமல் விடுதலை வேட்கை கொண்ட இளைஞர்கள் இந்த எதிர்ப்பை பல வகையிலும் வெளிப்படுத்தி கழக குழுக்களை உருவாக்கினார்கள். இன்னும் சொல்ல போனால், காங்கிரஸ் கட்சியை உருவாக்குவதற்கு திட்டமிட்ட பிரித்தானிய ஆட்சி அதிகாரியான டேவிட் ஆக்டேவியன் ஹியூம்
ஏன் இப்படி ஒரு கட்சி உருவாக தேவைப்படுகிறது என்று சொல்லும் போது இந்த கழக குழுக்களை ஒரு காரணமாக குறிப்பிடுகிறார். மக்களுடைய எதிர்ப்புணர்விற்கு வடிகாலாக ஒரு சீர்திருத்த தன்மை வாய்ந்த ஒரு அமைப்பு இல்லை என்றால் இந்த கழகங்கள் பரவும். அது பிரித்தானியருடைய ஆட்சியாளருடைய நிம்மதியை குலைக்கும், அந்த ஆட்சிக்கு ஆபத்தாக போய் முடியும். எனவே இந்த சுதந்திர வேட்கைக்கு வடிகால் அமைப்பதற்கு ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது என்றுதான் காங்கிரஸ் கட்சியை நிறுவுவதற்கு டேவிட் ஆக்டேவியன் ஹூம் என்ற அந்த பிரிட்டிஷ் அதிகாரி காரணங்களை கொடுக்கிறார். அது ஒற்றை காரணி இல்ல, பல காரணிகள் இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாலேயே இந்த கழகம் என்பது நடக்குது. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் அவங்க பிரித்தானிய படையை கொண்டு வந்து நிறுத்துவதற்கும் அந்த படையில் இந்தியர்களை ஆட்களாக சேர்த்து, ஏன்னா பிரிட்டன் ஒரு சின்ன நாடு, மக்கள் தொகை குறைவு, எனவே இந்தியர்களை படையில் சேர்க்காமல் அவர்களால் இந்த கழகங்களை ஒடுக்க முடியாது. இப்படி செய்யும் போது ரயில் பாதைகள் அமைப்பது, லெனின் சொல்வார், ஒரு காலனி நாட்டில் வல்லரசு அதனுடைய தேவைகளுக்காக ரயில் பாதைகளை அமைக்க முற்படுகிறது, தந்தி தொடர்புகளை ஏற்படுத்துகிறது. இதையெல்லாம் ஏற்படுத்துகிற போது தவிர்க்க முடியாமலே அந்த நாடுகளில் முதலிய பொருளாக்க உறவுகள், முதலாளித்துவ உற்பத்தி உறவுகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கு. இது லெனின் வல்லரசிய முதலியத்தின் உச்சகட்டம் நூல்ல மேலிருந்து திணிக்கப்படும் முதலியம் என்று அழைப்பார். சூப்பர் இம்போஸ்டு கேபிட்டலிசம். ஒரு சமூகம் கிழாரிய சமூகமாக இருந்து அந்த சமூகத்தில் இருந்து அந்த சமூகத்தின் உறுப்பினர்களுடைய தேவைக்காக முதலாளியம் பெறப்படுப்பது என்பது இயல்பான சமூகமாக ஐரோப்பாவில் அப்படித்தான் நிகழ்ந்துச்சு. அப்படி இல்லாமல் ஆளும் வகுப்புகளுடைய தேவைக்காக ஒரு மேலிருந்து திணிக்கப்படுகிற, நுழைக்கப்படுகிற ஒரு முதலாளியம் என்பது இந்தியாவில் அப்படித்தான் நடந்தது. இயல்பா என்னாச்சு, கடந்த கால சமூகத்தில் கையில் காசு வைத்திருந்தவர்கள், நிலக்கிழார்கள், குறுநில மன்னர்கள், பிரிட்டனிடமிருந்து தரகுக்காக வணிகத்தில் ஈடுபட்ட தரகு வணிகர்கள், இவங்க கையில் முதலீடு இருந்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரயில் பாதை என்று ஓடத் தொடங்கியதற்கு பிறகு இதனுடைய பழுது பார்த்தல், பழுது நீக்கம் செய்யல், புதிய கருவிகளை தயாரித்தல், இதற்கெல்லாம் சில தொழில்களை இங்கு நிறுவ வேண்டிய கட்டாயம் ஏற்படும். இங்க ஒரு வண்டி பழுதாயிடுச்சுன்னா லண்டனுக்கு கொண்டு போய் சீர்திருத்தி கொண்டு வர முடியாது. அப்ப இங்கேயே தான் அதை செய்யணும். இயல்பாகவே என்ன ஏற்பட்டுச்சுன்னா, இதனால் பிரித்தானிய முதலாளர் வகுப்புக்கு போட்டியாக ஒரு இந்திய முதலாளர் வகுப்பு தோன்றியது. அதைத்தான் நம்ம இந்திய தேசிய முதலாளிகள் என்று குறிப்பிடும். அந்த முதலாளர் வகுப்பினுடைய நலன்களை பிரதிபலிக்கக்கூடிய விதத்தில் அன்றைக்கு நடுத்தர வர்க்கம் சாதிய கிழாரிய இந்துத்துவ சமூகத்திடமிருந்து மாற்றங்களை கோரக்கூடிய ஒரு கூட்டம், இவங்கெல்லாம் முன்னுக்கு வந்தாங்க. அதுல சில பிரித்தானியர்களும் இருந்தாங்க, இந்தியர்கள் இருந்தாங்க. குறிப்பா வங்காளத்தில் அங்குதான் புரட்சிகர இயக்கம் தீவிரமா நடந்துச்சு. ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், பிபின் சந்திர பால் போன்ற அறிஞர்கள் பிரித்தானிய ஆட்சியை நீடிக்கட்டும், ஆனால் இந்த சீர்திருத்தங்கள்லாம் எங்களுக்கு வேணும், கைம்பெண் மறுமணம் வேண்டும், பால்ய விவாகம் தடுக்கப்படணும், சதி எனப்படுகிற உடன்கட்டையர்கள் தடுக்கப்பட வேண்டும், அதுக்கு சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையெல்லாம் வைத்தார். இந்த குழுதான் இனி வளரப்போகிற இந்திய தேசிய முதலாளர் வகுப்பினுடைய கருத்தியல் பெயராளர்கள் என்று ரஜினி பாமிதத் சொல்வார்.
ஐடியாலஜிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் தி would be இந்தியன் நேஷனல் பூர்ஷ்வாஸ், இந்திய தேசிய முதலாளிகளை வரப்போகிறவர்களுடைய கருத்தியல். இது எதுக்கு இது எல்லாத்தையும் நம்ம சொல்றோம்னா, ஆக இந்த போராட்டம் என்பது காங்கிரஸ் வருவதற்கு முன்பே தொடங்கிடுச்சு. நேரடி பிரித்தானிய ஆட்சி வருவதற்கு முன்பே தொடங்கிடுச்சு. இன்னும் சொல்ல போனால் இந்த போராட்டங்களை ஒடுக்குவதற்கு, இந்தியாவை கட்டி ஆள்வதற்கான சட்ட ஏற்பாடுகள் எல்லாம் கிழக்கிந்திய கம்பெனி காலத்திலே வந்துடுச்சு. இந்திய தண்டனை சட்டம், அதே போல இந்திய சிறை சட்டம், குற்ற நடைமுறை சட்டம், இந்த சட்டங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்தியாவில் கல்வி முறையை உருவாக்கியதும் இந்தியாவினுடைய தண்டனை சட்டத்தை எழுதியதும் ஒரே ஆள் தான், மெக்காலே. அப்ப இந்த சட்டங்களின்படியான ஆட்சி தொடங்குகிற போது இதற்கு எதிராக அன்னைக்கு அவங்களுக்கு அமைதியா போராடி இதை மாற்றுவதற்கான வழிகள், தேர்தல், இதெல்லாம் இல்லாத ஒரு காலம். இயல்பாகவே சதி செயல்களில் ஈடுபட்டு இவர்களை கொடுமையான அதிகாரிகளை பழிக்கு பழி வாங்குவது, பிரித்தானிய ஆட்சிக்கான எதிர்ப்பை வெடிகுண்டுகள் வழியாக வெளிப்படுத்துவது, ரயிலை கவிழ்ப்பது, இது போன்ற பல நடைமுறைகளுக்கு பல குழுக்கள் உருவாகிறார். ஒரு சில குழுக்கள் மதத்தின் அடிப்படையில் ஊக்கம் பெறாங்க. நம்முடையது பகவத்கீதை, நம்முடையது இந்த மதம், நம்ம தர்மத்திற்கு விரோதமான மிலேச்சர்கள் இவர்கள், இப்படி எல்லாம் சொல்லி ஒரு குழு வெறி கொள்ளுது. இன்னொரு பக்கம் இவனை எதிர்க்கணும், ஆனா இன்னும் முற்போக்கான ஒரு நல்ல சமூகம் வேண்டும் என்ற கருத்துடையவர்களும் இப்படி பலதரப்பட்டவர்கள் அப்படி உருவானாங்க. அதை சமாளிப்பதற்கு பிரித்தானிய அரசு சதி வழக்குகளை போட்டார். அப்படிப்பட்ட அந்த சதி வழக்குகளுடைய தொடர்ச்சியாகத்தான் பிற்காலத்தில் பொதுமை இயக்கத்தை ஒடுக்குவதற்கான சதி வழக்குகளும் போடப்பட்டன. சதி வழக்குகள் என்று சொல்லும் போது இந்தியாவில் மட்டுமல்ல, உலகெங்கும் முற்போக்கு இயக்கங்களுக்கு எதிரான பல சதி வழக்குகளின் வரலாறு இருக்கு. நீங்க ஜெர்மனியில் ஹிட்லருடைய பாசிசம் அது கொண்டு வந்த ஒரு வழக்கு தான் அந்த ரைட்ஸ்டாக் கட்டட எரிப்பு, அதை ஒட்டி டிமிட்ரோ மீதான வழக்கு. இன்னொரு வழக்கு நான் ரொம்ப விரும்பி படித்த ஒரு வழக்கு, நெல்சன் மண்டேலாவுக்கும் மற்றவர்களுக்கும் தண்டனை விதித்த ரிவோனியா வழக்கு விசாரணை. இதை பற்றி நாம தனியா ஒரு முறை பேசணும். ரிவோனியா வழக்கு கியூபாவில் மென்கடா ஆயுத கிடங்கு தாக்குதலை ஒட்டி ஃபிடல் காஸ்ட்ரோ மீது தொடரப்பட்ட வழக்கும், அந்த வழக்கில் அவர் ஆற்றிய உரையும், அதே போல ரிவோனியா வழக்கில் நெல்சன் மண்டேலா ஆற்றிய உரை. மண்டேலா சிறையில் மாடாத கருப்பு மலர் புத்தகத்தில் இந்த மண்டேலாவுடைய உரையை நான் எடுத்து காட்டியிருக்கேன். இன்னொரு கான்டெக்ஸ்ட்ல இந்த நேரம் நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, மார்க்சியம் என்பதை ஒரு தனி சாதியாக்கி இதுக்கு ஒரு உயர்ந்த இடத்தை கொடுப்பதாக நினைத்துக் கொண்டு மற்ற புரட்சியாளர்களை, விடுதலை வீரர்களை, புரட்சித்தன்மை கொண்ட இயக்கங்களை அலட்சியப்படுத்துகிற ஒரு போக்கு இருக்கு. இந்த அண்மையில் நான் முகநூல்ல பார்த்தேன். ஒரு நண்பர், அவர் நல்ல விவரம் தெரிஞ்சவரா தெரிறாரு, அவருக்கு எழுதுறாரு, எப்படி பெரியாரை போய் மார்க்சியம் ஆதரிக்கலாமா என்றெல்லாம் கேட்டு எழுதுறாரு. மார்க்சியம் என்பது எல்லோரும் ஆதரிக்க வேண்டிய ஒன்று. ஆனா மார்க்சியம் மார்க்சிஸ்டுகளை தவிர வேறு யாரையும் ஆதரிக்காது. இதான் அவர் சொல்றதனுடைய பொருள். ஆனா ஒண்ணு என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சதி வழக்குகளுடைய வரலாற்றை பார்த்தோம் என்றால், பிற்காலத்தில் இந்தியாவில் பொதுமை புரட்சிக்காரர்கள் மீது தொடரப்பட்ட சதி வழக்குகள் அவர்கள் அரசியல் அரங்கிற்கு வருவதற்கு முன்னதாகவே மற்ற புரட்சியாளர்கள் மீது ஏவப்பட்டன. இந்த முழுமையான ஆவணப்படுத்தல் எதுவும் இது நிகழ்ந்திருந்தால் நம்ம பயிலலாம். நமக்கு கிடைத்த வரைக்கும் சில வழக்குகளை சொல்றதா இருந்தா, 1897
சபேகர் சகோதரர்கள் அவங்க 3 பேர் மீது தொடரப்பட்ட வழக்கு. 1908 அலிப்பூர் வெடிகுண்டு சதி வழக்கு. 1909 கர்சான் வைலி படுகொலை செய்யப்பட்ட வழக்கு. 1912 தில்லி லாகூர் சதி வழக்கு. 1925 கக்கோரி சதி வழக்கு. 1924 கான்பூர் சதி வழக்கு. 1929 அனைத்துக்கும் உச்சமாக நடைபெற்ற மீரட் சதி வழக்கு. இது ரொம்ப முக்கியமான வழக்குகள்னு மேல சொன்ன வழக்குகள் எதிலையும் இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியும் இல்லை, கம்யூனிஸ்டுகளும் இல்லை. இந்த கான்பூர் வழக்கிலையும் பிறகு மீரத் வழக்கிலையும் தான் கம்யூனிஸ்டுகள் வர்றாங்க. இந்த மீரத் வழக்கோடு சமகாலத்தில் நடைபெற்ற இன்னொரு வழக்கு லாகூர் சதி வழக்கு. அந்த வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். கிட்டத்தட்ட சமகாலத்தில் இந்த வழக்கு நடந்துச்சு. 31 லாகூர் வழக்கு முடியுது, 33 மீரத் சதி வழக்கு முடியுது. அதனால இப்படி இந்த வழக்குகளுடைய ஒரு விளைவு என்னன்னா, அப்போதைக்கு அது புரட்சியாளர்களை முடக்குது, அவர்களை சிறையில் அடைக்கிறது, நாட்டின் விடுதலை பற்றிய கனவை இயலாத ஒன்றாக மக்கள் மத்தியில் விதைக்கிறது, அச்சுறுத்தலை ஏற்படுத்துது. பயங்கரவாதிகள் என்று இவர்களை குற்றஞ்சாட்டி ஒரு அரச பயங்கரவாதத்தை தோற்றுவித்து வெகு மக்களை அச்சப்பட வைக்கிறது. ஆனால் இதே வழக்குகள் தான் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் அச்சமற்று அவற்றை சந்தித்து அந்த நீதிமன்றத்தினுடைய குற்றவாளி கூண்டுகளையே பரப்புரை மேடைகளாக மாற்றி குற்றஞ்சாட்டிய அரசையே குற்றக்கூண்டில் நிறுத்திய அந்த உறுதிப்பாடு வீரமும் அவர்களது லட்சியத்திற்கும் கொள்கைகளுக்கும் ஒரு பெரிய விளம்பரமாக மாற்றப்படுகிறது. இதுதான் வரலாறு நெடுகிலும் கண்டிருக்கிற உண்மை. அதனால அந்த அர்த்தத்தில் தான் சொல்லணும், புரட்சிகர இயக்கங்கள், விடுதலை இயக்கங்கள், பொதுமை இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் வளர்ந்ததில் ஒரு எதிர்மறை பங்கு பிரித்தானிய வல்லரசுக்கும் அந்த வல்லரசு தொடுத்த இந்த சதி வழக்குகளுக்கும் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 20 தொடங்குற கட்சியாகட்டும், 25 கான்பூர் மாநாட்டில் தொடங்கப்பட்ட கட்சியாகட்டும், இந்த கட்சிகளுக்கு என்று அமைப்புகள், கிளைகள், ஒரு மையப்படுத்தப்பட்ட தலைமை எதுவுமே இல்லாம இருந்துச்சு. ஆனால் இந்த தலைமையை சதி வழக்கில் குற்றஞ்சாட்டியதன் மூலம் அந்த கட்சி ஆதரவாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அரசே இனங்காட்டியது. இல்லைன்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கார். அப்படி ஒரு பங்கை அது செய்தது. அதனாலதான் நாம் இந்த புரட்சி இயக்க வரலாற்றில் சதிகளுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுக்கணும். வழக்கினுடைய வரலாற்றை நாம் பயிலணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 1897 ஒரு 1857 முதல் இந்திய விடுதலை போருக்கு பிறகு இந்தியாவில் ஒரு பிரித்தானிய அதிகாரியை அரசியல் கொலை செய்த முதல் நிகழ்ச்சியை இந்த 1897 சப்பேக்கர் சகோதரர்கள், தாமோதர், பாலகிருஷ்ணா, வாசுதேவ சப்பேக்கர், இந்த 3 சப்பேக்கர்களும் சேர்ந்து அவங்க ஒரு ஐசிஎஸ் அதிகாரியான WC ராண்டை சுர்றாங்க. அவர் அந்த பிளேகுக்காக அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவினுடைய தலைவராகவும் இருந்தார். ராண்டுக்கு இராணுவ காவலராக இருந்த லெப்டினன்ட் அயர்ஸ் அவர் இறந்து போனார். சில நாட்களுக்கு பிறகு காயத்தினால் ராண்டும் இறந்து போனார். இதுல தொடரப்பட்ட வழக்கு தான் சப்பேக்கர் சதி வழக்கு 1897. 1908 புகழ்பெற்ற அலிப்பூர் குண்டு சதி வழக்கு அனுஷீலன் சமிதி கல்கத்தாவில் இயங்கியது. இதை நிறுவியவர் ஜத்தீந்தர்நாத் பானர்ஜியும்
பத்ரே பரீந்தர் குமார் கோஷம், இவங்க தான் அது ரொம்ப முக்கியமானவர்கள். இந்த அனுஷீலன் சமிதியினுடைய கழக நடவடிக்கைகள் தான் அணிப்பூர் சதி வழக்குக்கு வழி செய்தது. டக்ளஸ் கிங்ஸ்போர்ட் என்ற அதிகாரியை தீர்த்து கட்ட ஒரு சதி திட்டம் போட்டாங்க. இவர் தான் சுதேசி கிளர்ச்சியாளர்களை கடுமையாக ஒடுக்கும் யுத்திகளை வகுத்தவர். இதில் தான் 18 வயதான குதிராம் போஸும் 19 வயதான பிரஃபுல்ல சாக்கியும் அவர்கள் இந்த கொலையை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பெடுத்துக் கொண்டார்கள். அவங்க ஒரு குண்டு வெடிக்க வைத்து அதில் 2 ஆங்கிலேய சீமாட்டிகள் கொல்லப்பட்டார்கள். கிங்ஸ்போர்ட் தப்பித்துக் கொண்டார். குதிராம் போஸை இந்த குற்றத்திற்காக தண்டித்து அவருக்கு மரண நிறைவேற்றப்பட்டது. குதிராம் போஸோட வரலாறு முக்கியமான ஒரு வரலாறு. அந்த பிரஃபுல்ல சாக்கிக்கு அதுக்கு பிறகு அவர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிட்டார். இதுல கூடுதலாக இருந்த முக்கியமான ஒருவர் அரவிந்த கோஷ். நம்ம அரவிந்தர்னு சொல்றோமே, இங்க பாண்டிச்சேரியில் பரவிந்தர் ஆசிரமம்லாம் வச்சிருக்காங்க பாருங்க. அவரும் அவருடைய உடன் பிறந்த பரீந்திரகுமார் கோஷம் அவர்கள் இந்த வழக்கில் விசாரிக்கப்பட்டார்கள். இந்த வழக்கில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாங்க. பிற்காலத்தில் அவர்கள் அந்த துறவரம் போனாங்க, ஆன்மீகத்துக்கு போனாங்க, தனிக்கதை. 1909 கர்சான் வைலி படுகொலை செய்யப்பட்டார். அதை ஒட்டி நடந்த ஒரு வழக்கு. 1912 டெல்லி லாகூர் சதி வழக்கு. இப்போ இதுவரைக்கும் இவங்க எல்லாருமே கம்யூனிஸ்டுகளுக்கு முந்தைய புரட்சிக்காரர்கள். ஆனால் 1921 கம்யூனிஸ்ட் இயக்கத்தை நோக்கி இந்த சதி வழக்கு பாய்ந்தது. 21க்கும் 24க்கும் இடையில பெஷாவர் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு, கான்பூர் போல்ஷிக் சதி வழக்கு. அந்த நேரத்தில் பிரித்தானிய அரசு இந்த வழக்குகளில் பூரா அந்த பொதுமை இயக்க தலைவர்கள் மீது சாட்டிய குற்றம் என்னன்னா, இவர்கள் போல்ஷிக். போல்ஷிக்கா குற்றம். ஏன்? ருஷ்ய அரசினால் ஊக்கம் பெற்று ருஷ்ய அரசுக்கு கொடுக்கிற பணத்தை வைத்துக் கொண்டு இங்க ஒரு கம்யூனிஸ்ட் நிர்வாகத்தை, கம்யூனிஸ்ட் புரட்சியை ஏற்படுத்த முயல்கிறார். எனவே இவர்கள் போல்ஷிவிக்குகள். இந்த வழக்குக்கு பேரே போல்ஷிக் சதி வழக்கு. இந்த சதி வழக்கில் அடுக்கடுக்காக அவர்கள் மீது தொடரப்பட்டுச்சு. அதுல 3 வழக்குகள்ல ருஷ்யாவில் பயிற்சி பெற்ற முகாஜிர் கம்யூனிஸ்டுகள், புரட்சி போர் நடத்த பயிற்சி பெற்றவர், அவர்கள் மீது விசாரணை நடத்தப்பட்டது. கான்பூர் வழக்கில் இன்னும் அதிகமா அரசியல் ஈடுபாட்டோடு கூடியவர்கள் சேர்க்கப்பட்டாங்க. 1923 மார்ச் 17 எஸ்ஏ டாங்கே எனப்படுகிற ஸ்ரீபத் அமிர்த் டாங்கே, அப்புறம் கம்யூனிஸ்ட் அகிலத்தில் லெனினோடு பழகிய எம்என் ராய், பிற்காலத்தில் சிபிஎம் கட்சி தொடங்கும் போது வரைக்கும் தலைவர்களில் ஒருவராக இருந்த முசாஃபர் அகமத், நளினி குப்தா, ஷவுகத் உஸ்மானி, நம்ம சிங்காரவேலு, அவர் அப்பெல்லாம் செட்டியார் சேர்த்தன்னு சொல்றார், சிங்காரவேலு செட்டியார், குலாம் ஹுசைன், ஆர்சி சர்மா, இவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு கான்பூர் வழக்கில் போடப்பட்டது. இந்த குற்றச்சாட்டுனா இவங்க வெடிகுண்டு வச்சாங்க, ரயில கவுத்தாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இவர்கள் போல்ஷிவிக்குகள். இவர்கள் என்ன விரும்பினாங்க? பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை பிரிக்க முயன்றார்கள். எப்படி? பிரித்தானிய இந்தியாவினுடைய இறைமை, மன்னருக்கு இருக்கிற அந்த பிரித்தானிய மாமன்னருடைய இறைமையை பறித்து பிரிட்டனிடமிருந்து இந்தியாவை பிரிக்க முயன்றவர்கள். இப்போ தமிழ்நாடு விடுதலைக்கு போறோம்னா என்ன சொல்லுவான்? இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டை பிரிக்க முயன்றார்கள். அன்னைக்கு பிரிட்டிஷ்காரன் அந்த குற்றச்சாட்டு தான் சொன்னான். பிரித்தானிய இந்தியாவிடமிருந்து பிரிக்க விரும்பினார்கள். இப்போ இந்த வழக்குகள் நடைபெறுகிற வேளையெல்லாம், அந்த கான்பூர் வழக்கு நடைபெறுகிற காலத்தில் எல்லாம் செய்தித்தாள்கள் அந்த செய்தியை விரிவாக பரப்பினார்கள். இவர்கள் வன்முறை புரட்சி நடத்த விரும்புகிறாங்க, கம்யூனிஸ்ட் சமுதாயத்தை பரப்ப விரும்புகிறாங்க. செய்தி பரவிய போதுதான் நாடெங்கிலும் இந்த கொள்கைகள், கம்யூனிஸ்ட் தலைவருடைய பெயர்கள் எல்லாம் பரவணிச்சு. உங்களுக்கு அப்படி ஒரு விளைவை அது ஏற்பட்டுச்சு. இதுதான் முசாஃபர்பூர் சதி வழக்கு, டெல்லி சதி வழக்கு, பெஷாவர் சதி வழக்கு.
என்று அடுக்கடுக்கான சதி வழக்குகளின் விளைவாக நடந்தது. இதுல உச்சமா நடந்ததுதான் 1924 கான்பூர் போல்ஷிக் சதி வழக்கு. இந்த வழக்கில் எம்.என். ராய், முசாஃபர் அகமது, எஸ்.ஏ. டாங்கே, ஷவுகத் உஸ்மானி, நளினி குப்தா, சிங்காரவேலி செட்டியார், குலாம் ஹுசைன் இவர்கள் எல்லோரையும் அரசு பிடித்து அவர்களை கூண்டில் ஏற்றி குற்றஞ்சாட்டை படைத்தது. டு டிப்ரைவ் தி கிங் எம்பரர் ஆஃப் ஹிஸ் சாவரிட்டி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. பிரித்தானிய இந்தியாவின் மீது மாமன்னருக்கு இருக்கிற இறைமையை பறித்துக் கொள்வது, பேரரசாகிய பிரிட்டனிடமிருந்து ஒரு வன்முறை புரட்சியின் மூலம் இந்தியாவை பிரிப்பது, இதுதான் இவங்க மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. இதனுடைய அடுத்த கட்டமாக தான் கக்கோரி சதி வழக்கு என்று 1925 தொடரப்பட்டது. அதுவும் இதே மாதிரி பிரித்தானிய அரசுக்கு எதிராக சதி புரிந்தார்கள் என்ற வழக்கு தான். அல்ல வேறு சில தலைவருடைய பெயர்கள் குறிப்பிடப்படும். அது ஒரு கொள்ளை, ஒரு வண்டியில கொள்ளையடிக்க முயற்சி பண்ணாங்க. அந்த கொள்ளை எதற்காகன்னா, இந்த பிரித்தானிய நிர்வாகத்திலிருந்து நிதி சேகரிக்கிறதுக்காக இந்த கொள்ளை அடிக்கிறாங்க. அப்ப இந்துஸ்தான் ரிப்பப்ளிக்கன் அசோசியேஷன், இந்துஸ்தான் குடியரசு சங்கம் என்ற சங்கத்தை தோற்றுவிப்பதன் மூலம் பொதுமக்கள் கவனத்தை ஈர்ப்பதற்கு, அதற்கு நிதி சேர்ப்பதற்காக இந்த கொள்ளை நடக்கும். இது எல்லாமே சேர்ந்து அதனுடைய உச்சம்தான் மிகப்பெரிய அளவில் இன்று பேசப்படுகிற ஒரு வழக்கு தான் 1929 மீரட் சதி வழக்கு. இதுக்கு முன்னால் நடந்த வழக்குகள்ல பூரா வழக்கறிஞரை வச்சு வாதிட்டார்கள். சில வழக்குகள்ல தண்டனை குறைப்பு பெற்றாங்க, விடுதலை பெற்றார்கள். ஆனா கம்யூனிஸ்டுகள் மீது தொடரப்பட்ட அந்த வழக்குகளில் இந்த மீரட் சதி வழக்கு தான், இதுதான் கடைசியா வந்த வழக்கு. இந்த வழக்கில் தான் 31 பேர் எதிரிகள், அவங்கள தொழிற்சங்க தலைவர்கள் இருந்தாங்க, இந்திய பொதுவுடைமை இயக்க தலைவர்கள் இருந்தாங்க. அவர்களை தவிர 3 ஆங்கிலேயர்கள், அவர்களும் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார். பிலிப் ஸ்ட்ராட் தலைமையிலான 3 ஆங்கிலேயர்கள், இவர்கள் எல்லோரும் கைது செய்யப்பட்டு சதி குற்றச்சாட்டு இவங்க மேல என்ன குற்றச்சாட்டுன்னா, வேலைநிறுத்தங்களுக்கு ஏற்பாடு செய்வதன் மூலம் மற்ற தீவிரமான போராட்ட வழிமுறைகள் மூலம் பிரித்தானிய அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு முயன்றார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த வழக்கு அவர்களுக்கு மக்களிடையே பரிவை ஈட்டி கொடுத்தது. எம்.என். ராய், முசாஃபர் அகமது, நளினி குப்தா, ஷவுகத் உஸ்மானி, சிங்காரவேலர், குலாம் ஹுசைன் இவங்க எல்லோர் மேலையும் இந்த பேரரசரிடமிருந்து பிரிட்டிஷ் இந்தியாவை பிரிக்கிற முயற்சி என்ற குற்றஞ்சாட்டு சுமத்தப்பட்டுச்சு. அது போல்ஷிக் சதி வழக்குன்னு அதை சொன்னாங்க. இவங்கெல்லாம் போல்ஷிக்குகள், போல்ஷிக் அமைப்பை ஏற்படுத்துவதற்காக முயன்றார்கள் என்று. இந்த மீரட் சதி வழக்கு தான் ஒரு முழுமையான ஆய்வுக்குரியது. கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த வழக்கு தொடரப்பட்ட அந்த பின்னணி, அரசு இந்த வழக்கை தொடர்வதற்கு இருந்த காரணம், இதையெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும். ஒன்று, முதல் உலகப் போர் நடந்த 1914க்கும் 18க்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த முதல் உலகப் போரில் இந்தியாவின் தயவு தனக்கு தேவை என்பதற்காக இந்தியாவில் புதிதாக வளர்ந்து வரக்கூடிய தேசிய முதலாளர்களுக்கு நிறைய சலுகைகளை பிரித்தானிய அரசு வழங்கியது. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, காந்தி வந்துட்டார். ஒவ்வொரு காங்கிரஸ் மாநாட்டிலும் உலகப் போரில் பிரித்தானிய முடியரசு வெற்றி பெறுவதற்கு வாழ்த்து தெரிவித்து வாழ்த்துப்பா பாடிக்கொண்டிருந்தார். அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, போர் முடிந்த பிறகு நமக்கு நிறைய சலுகைகள் கிடைக்கும், நிறைய உரிமைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து கொண்டு. ஆனா 1918 போர் முடிந்த பிறகும் அப்படி எதுவும் நடக்கல. இதனுடைய விளைவு என்னன்னா, ஏமாற்றமடைந்த தொழிலாளர்கள், ஏமாற்றமடைந்த மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார். நாடெங்கிலும் வேலைநிறுத்தம் அதிகரித்தது. அதே நேரத்தில் உலக சூழல், இந்த முதல் உலக போருக்கு பிறகு 1929 தான் பெருமந்தம் தொடங்கியது. கிரேட் டிப்ரெஷன் அப்பதான் தொடங்கியது. அது எல்லா முதலாளித்துவ நாடுகளிலும் மிகப்பெரிய பொருளியல் வீழ்ச்சியை தோற்றுவித்தது. சரக்குகள் தேக்கமடைந்தன, வேலை வாய்ப்பு பறிபோனது, தொழிற்சாலைகள் மூடப்பட்டன.
தொழிலாளர்களுக்கும் உழவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. 30களின் தொடக்க பகுதியில் கிளர்ச்சிகள் உலகெங்கும் வளர்ந்தன. அந்த தொழிலாளர்களிடையே அரசியல் உணர்வு வளப்பெற்றது. இதற்கு நேர் மாறாக முதலாளித்துவ உலகம் இப்படி நெருக்கடிகளில் தவித்துக் கொண்டிருந்த அதே காலத்தில் தான் சோவியத் புரட்சி, நவம்பர் புரட்சியின் தொடர்ச்சியாக சோவியத் நாட்டில் ஒரு புதிய சமூக அமைப்பு உருவாக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. எழுத்தறிவின்மை அடியோடு ஒழிக்கப்பட்டது. வேலைவாய்ப்பு உரிமை அடிப்படை உரிமையாக்கப்பட்டது. உலகெங்கும் இருந்து அறிஞர்கள், பொதுவானவர்கள் இதற்கெல்லாம் சாட்சியம் அளித்துக் கொண்டிருந்தார். இந்த இந்தியாவில் பிரித்தானிய அரசு அடுத்தடுத்து தொடுத்த சதி வழக்குகளின் விளைவாக கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட நிலையில கம்யூனிஸ்டுகள் வெவ்வேறு அமைப்புகளில் சேர்ந்து செயல்பட்டாங்க. அதுல ஒன்றுதான் இந்த தொழிலாளர்கள் உழவர்கள் கட்சி, ஒர்க்கர்ஸ் அண்ட் பெசன்ஸ் பார்ட்டி என்று ஒரு கட்சியை உருவாக்கி அந்த கட்சி வழியாக இயங்கிக் கொண்டிருந்தாங்க. தொழிற்சங்க இயக்கம் பெருகியது. முற்போக்காளருடைய பங்களிப்பு அதிகமானது. இந்த பின்னணியில் தான் இந்த இயக்கத்தை ஒடுக்குவதற்காக, பொதுமை கொள்கைக்கு ஆதரவான பரப்புரையை தடுப்பதற்காக 1929 மார்ச்சில் 31 தலைவர்கள் மீது அரசு இந்த வழக்கை தொடுத்தது. இந்திய தண்டனை சட்டத்தினுடைய 121A அந்த பிரிவை பயன்படுத்தி ஆட்சியை கவிழ்க்க முயன்ற குற்றச்சாட்டுகளின் பேரில் இந்த வழக்கு தொடரப்பட்டது. 21க்கும் 24க்கும் இடையில் வரிசையாக தொடரப்பட்ட பெஷாவர் சதி வழக்கு, கான்பூர் போல்ஷிக் சதி வழக்கு, மீரட் சதி வழக்கு இவற்றின் தொடர்ச்சியாகத்தான் இந்த வழக்கு வந்தது. இதில் தான் இந்த தலைவர்கள் எல்லோரும் வரிசையாக கூண்டில் ஏற்றப்பட்டார்கள். 1921 வேலைநிறுத்தங்கள் உச்சத்தை தொற்றிருந்துச்சு. ஒத்துழையாமை இயக்கம் என்பது முதலில் தொடங்கப்பட்டு, அதுதான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்வதற்கான பின்னணி. காந்தியார் மிக தீவிரமாக ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுக்கிறார். அப்ப நீதிமன்றங்களையும் கல்விக்கூடங்களையும் சட்டமன்றங்களையும் புறக்கணிக்க வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் மெல்ல மெல்ல இந்த இயக்கம் பின்னடைவை சந்தித்துக் கொண்டிருந்த போது அதற்கு மாற்றாக தொழிலாளர்களுடைய வேலைநிறுத்தங்கள் தீவிரமடைந்தது 20களின் பிற்பகுதியில். அப்ப இந்த பாதிப்புற்ற தொழிலாளர்கள் உழவர்களுடைய எழுச்சியும் மக்களிடையே பரவக்கூடிய உயர்ந்த விழிப்புணர்வும் அவர்களை விழித்துக் கொள்ள வச்சுச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த நாட்டில் ஒரு பிரச்சனை இல்லை, கம்யூனிஸ்ட் அகிலம்னு ஒரு அமைப்பு இருக்கு, அது மாஸ்கோவில் இருந்து கொண்டு இந்தியாவில் பொதுமை சிந்தனையை இது பரப்புது, அதை தடுக்கணும்னா இந்த தலைவர்களை உள்ள பிடிச்சு போடும். அப்படி 31 தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள், கம்யூனிஸ்டுகள், அவர்கள் மீது 121A பிரிவின் கீழ் சதி குற்றம் சுமத்தி இந்த வழக்கை தொடர்ந்தார். இந்தியாவில் கம்யூனிஸ்ட் ஈழத்தினுடைய கிளை ஒன்றை அமைக்க முயன்றதாகவும் மன்னரை தூக்கி எறிய முயன்றதாகவும் குற்றச்சாட்டு. பழைய வழக்குகளில் எல்லாம் முறைய சட்டத்தை பயன்படுத்தி வழக்கு நடத்தி விடுதலைக்கு முயன்று கொண்டிருந்தது போல இல்லாம இந்த மீரட் வழக்கில் தான் கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தை முழு அளவிலான ஒரு பரப்பல் மேடையாக பயன்படுத்தினார். உத்தரப்பிரதேசம் மீரட்டில் தான் இந்த வழக்கு விசாரணை நடைபெற்றது. மீரட்டில் இதை தொடர்ந்ததுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. என்னன்னா, ஒவ்வொரு நீதிமன்றத்தில் ஒரு நடைமுறை இருக்கு. ஜூரி விசாரணை, தமிழ்ல சான்றாயம்னு பேர். இது என்னன்னா, ஒரு வழக்கில் நீதிபதி விசாரிப்பதை தவிர பல்வேறு பெரியவர்கள் வல்லுநர்களை கொண்ட ஒரு குழு இருக்கும், ஒரு ஆயம் இருக்கும், அதான் சான்றாயம். அது ஒரு விசாரணை நடத்தும். அது அந்த விசாரணையை முடிவை நீதிபதிக்கு பரிந்துரை செய்யும். இதுக்குதான் ஜூரி ட்ரையல்னு பேர். ஆனா இந்த மீரட் வழக்கில் ஜூரி ட்ரையல் கிடையாது. ஏன்னா அது ஒரு பிரச்சாரமாக மாறி இவர்களிடம் பரிவை தோற்றுவிக்கும் என்று அரசு அஞ்சியது. அந்த நிலையில் தான் இந்த வழக்கு அங்கு நடைபெற்றது. 1933 ஆகஸ்டில் அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு அதில் தண்டிக்கப்பட்ட 27 பேர் மேல்முறையீடு செய்தார்கள்.
9 குற்றச்சாட்டுகளை உயர்நீதிமன்றம் மறுதளித்தது. மற்றவர்களுக்கு கடும் சிறை தண்டனை விதித்தது. ஏற்கனவே சிறையில் அவர்கள் கழித்த காலங்கள் 4 ஆண்டுக்கு மேல் சிறையில் இருந்துட்டாங்க. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு 1933 நவம்பரில் அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார். இதுதான் மீரட் சதி வழக்கு பற்றிய சுருக்கமான விவரம். கம்யூனிஸ்ட் இயக்க வரலாற்றில் முத்திரை பதித்த ஒரு சதி வழக்கு. ரொம்ப மீண்டும் மீண்டும் ஒன்று ஞாபகம் வச்சு, சதி செய்தது யார், யார் மீது சதி குற்றத்தை சாட்ட வேண்டும்? உண்மையில் ஒரு மக்கள் இயக்கத்தை, புரட்சிகர கருத்துக்களை கொண்ட ஒரு இயக்கத்தை, சமூக மாற்றத்தை விரும்பிய ஒரு இயக்கத்தை, நாட்டின் விடுதலைக்கான கருத்துக்களை தீவிரமாக பரப்பிய ஒரு இயக்கத்தை ஒடுக்குவதற்கு, குற்ற வழக்கின் மூலம் ஒடுக்குவதற்கு சதி செய்தது அரசுதான். இதுதான் முக்கியம். சதி குற்றம் யார் மீது சுமத்தப்படணும்? அரசின் மீது சுமத்தப்படும். சதி வழக்கு என்பதனுடைய பொருள் குற்றவாளிகள் சதி செய்தார்கள் என்பது அல்ல, அவர்களுக்கு எதிராக அரசு சதி செய்தது. இது 1929 எப்படி பொருந்துமோ 2025 இதுதான். பீமா கோரேகான் வழக்கில் யார் சதி திட்டம் போட்டது? யார் கணினிகளுக்குள் செயற்கை சான்றுகளை நுழைத்தது? யார் ஸ்டான்சாமியையும் நம்முடைய கவிஞர் வரதராவையும் ரோனா வில்சனையும் வழக்கறிஞர் சுதா பரத்வாஜையும் நம்முடைய ஆனந்த் டெல்டும்டேயையும் பிரதமரை கொள்ளுவதற்கு முயன்றார்கள் என்று குற்றஞ்சாட்டி சிறை அடைப்பதற்கு சதி திட்டம் தீட்டியது யார்? இது காவல்துறை, அவர்களுக்கு வழிகாட்டுகிற உள்துறை அமைச்சர். புதிதாக இந்த வழக்குகளில் பலரையும் சேர்த்து ஒரு அச்சுறுத்தலை தோற்றுவிப்பதற்கு சதி திட்டம் தீட்டியது யார் என்றால் அது அரசு தான், உள்துறை தான், காவல்துறை தான். இன்னைக்கு என்ஐஏ, தேசிய புலனாய்வு முகமை என்பது ஒரு சதி கூட்டம். எப்படி நம்ம இந்த தமிழ்நாட்டில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா தலைவர்கள் மீது ஊப்பா வழக்கு போடுவதற்கு சதி திட்டம் தீட்டியது யார்? அவங்க மேல சதி வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஆனா சதி குற்றம் செய்தது அரசு. நம்ம இந்த பாலத்தினத்திற்காக பரப்புரை செய்த தோழர்கள் மேல, அவங்க மேல இந்த சதி திட்டத்தை, சதி குற்றத்தை சுமத்தியது அது யாருடைய வேலை? அதுவும் இதே மாதிரிதான். நம்ம தோழர்கள் அவங்க 3 பேர் இப்ப உள்ள இருக்கிறாங்களே, அவங்களையும் இது மாதிரிதான் சதி திட்டம் போட்டுதான் நிறைவேற்றினாங்க. ரொம்ப முக்கியமா இன்னொன்று கவனிக்க வேண்டியது ஒண்ணுன்னா, மீரட் சதி வழக்குக்கு முன்னால நடந்த அந்த சதி வழக்குகள் போதெல்லாம் இந்த காங்கிரஸ்ல இருந்த மிதவாதிகள், தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் அதை கண்டுகொள்ள மாட்டாங்க. ஏதோ பண்ணாலும் பண்ணியிருப்பாங்கப்பா. இப்ப நடக்குதானே. இப்ப யாராவது சுவடு மன்சூர் மேல ஒரு சதி வழக்கு போட்டிருக்குது அரசு, அவருடைய பிள்ளைகள் 3 பேர் மேல போட்டிருக்குது. அவங்க அமைதியா பிரச்சாரம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இன்னொரு நண்பர் அவருடைய மசூதியில் அரபிக் பாடம் நடத்தி கொண்டிருந்தார், அவர் மேல வழக்கு போட்டிருக்காங்க. ஆனா நீங்க இதை பத்தி பாஜக விடுங்க, ஒரு காங்கிரஸ்காரரை, ஒரு திமுக காரரை, ஒரு அதிமுக காரரை கேட்டு பாருங்க, ஏதாவது செஞ்சிருப்பாங்கப்பா. சும்மாவா கேஸ் போடுவாங்க? அப்படிதான் பாருங்க. அவங்க யாரும் தலையிடுறது இல்லை. இப்படி எல்லாம் பாஜக இவர்களை தாக்குகிறது, பொய் வழக்கு போடுகிறது, அதற்கு ஒரு என்ஐஏ வச்சிருக்கு, இதெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. என்ஐஏலாம் நாட்டுக்கு தேவைன்னு ஆராசா சொல்லிட்டார்ல, அப்புறம் எப்படி தலையிடுவாங்க? ஆனால் அந்த மீரத்து சதி வழக்குக்கு முன்னால வரைக்கும் இந்த காங்கிரஸ் மிதவாதிகள், தீவிரவாதிகள், திலகர், அவருக்கு பிறகு காந்தி, இவங்க எல்லாம் அப்படிதான் இருந்தாங்க. ஆனால் முதலாக மீரட் சதி வழக்கில் தான் அந்த நீதிமன்ற மேடையிலிருந்து அவர்கள் நடத்திய பரப்பல்,
நாட்டு மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருந்த அந்த கொந்தளிப்பு, பலதரப்பட்டவர்கள் நடத்தி கொண்டிருந்த கிளர்ச்சி, அதனுடைய விளைவாக காந்தி தலையிட்டு பிரித்தானிய அரசை கண்டித்தார். மீரத் கைதிகளை நான் ஆதரிக்கிறேன் என்று அறிவித்தார். இதை தவிர இன்னொரு குறிப்பிடத்தக்க செய்தி, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்ணக்கூடிய செய்தி என்னன்னா, ஒரு பக்கம் மீரத் சதி வழக்கு நடந்து கொண்டிருந்த அதே காலத்தில் தான் இந்த நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் குண்டு வீசியது மற்ற குற்றச்சாட்டுகளுக்காக பகத்சிங், ராஜகுரு சுகதேவ் மேல லாகூர் சதி வழக்கு நடந்து கொண்டிருந்துச்சு. அந்த சதி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டிருந்த பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் மீரட் சதி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட பொது உடைமை இயக்க தோழர்களுக்கு ஆதரவு தெரிவித்தார்கள். அவங்க வெளிப்படையா இந்த சதி வழக்கை கண்டித்தார்கள். 2 சதி வழக்கு கிட்டத்தட்ட சமகாலத்தில் நடக்குது. இதுல முன்னால தீர்ப்பு வருது, அதுல பின்னால தீர்ப்பு வருது. இப்ப அடுத்தது என்னன்னா, ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டிய செய்தி, நம்ம காலத்துக்கு பொருத்தமான செய்தி, வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு பண்றாங்க. தமிழ்நாட்டில் அன்னைக்கு சென்னை மாகாணத்தில் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவராக திகழ்ந்த பெரியார் ஈவேரா அவர்கள் மீரத் கைதிகளுக்கு தன்னுடைய உறுதியான ஆதரவை தெரிவித்தார். இதுவும் வரலாற்றுக்கு செய்தான். மீரத் வழக்கை ஒட்டி வருகிற செய்தான். பிற்காலத்தில் கட்சி தடை செய்யப்பட்டிருந்த போது கட்சிக்காக அதனுடைய மனித உரிமைகளுக்காக பரப்புரை செய்தார். தூக்கு தண்டனைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணார். தெலங்கானா இளைஞர்களின் விடுதலைக்காக பிரச்சாரம் பண்ண, இதெல்லாம் பின்னால படிக்கிறோம். ஆனா இது எப்ப நான் சொல்றது, 29 சுயமரியாதை இயக்கம் தொடங்கின புதுசுல ஒரு 3-4 ஆண்டுகளுக்குள் இந்த மீரத் சதி வழக்கை பற்றி அறிந்து மீரத் சதி வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்ட தலைவர்களுக்காக அவர் ஆதரவு தெரிவித்து பெரியார் அறிக்கை விட்டார். இப்ப நீங்க ஏதோ பெரியார ஏதோ பக்கத்து வீட்டு பையன் மாதிரி கையாண்டுகிட்டு இருக்கிறாங்க. ஆளுக்கு பெரியார் அப்படி பண்ணாரா, இப்படி பண்ணாரா, எப்படி சொன்னார், இதே எப்படி சொல்லலாம், எங்களை கேட்டுக்கிட்டு சொன்னாரான்னு ஆரம்பிக்கிறாங்களே, அவங்களாம் தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி. பெரியார் எவ்வளவு நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர், அவ்வளவு நீண்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள். அதுக்கு பிறகு வேற யாரும் அந்த இடத்துக்கு வர முடியாது, அந்த இடத்தில் இருந்து வரும். அதே போல இந்த மீரட் வழக்கில் நீதி இவர்களுக்காக குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்காக வழக்காடியவர்கள் கைலாஷ் நாத் கட்ஜு, இப்ப இருக்கிற மார்க்கண்டே கட்சி ஏதாவது தாத்தாவா தெரியல, நமக்கு பேர்ல கட்ஜு வருது, கைலாஷ் நாத் கட்ஜு. MC சாக்லா, நல்ல தெரிஞ்ச பெயர், அரசமைப்பு பேர் விவாதங்கள்லேயே இவருடைய பேர் நிறைய வரும். அப்புறம் K நாரிமன், இந்த பிற்காலத்தில் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு நாரிமன் இருந்தார், அவர் முன்னோடியான்னு தெரியல. அப்புறம் ஃபரிதுல் ஹக் அன்சாரி, இவங்கெல்லாம் அந்த வழக்கை முன்னின்று நடத்தியவர்கள். பிரித்தானிய இந்தியாவில் 29 33 வரைக்கும் 4 ஆண்டு நடைபெற்ற இந்த வழக்கு ஒரு உலக தழுவிய அளவில் இந்த செய்திகளை கொண்டு சேர்ந்தது. வெறும் இந்தியா தழுவிய அளவில் மட்டுமல்ல, பிரித்தானிய சட்ட முறை ரொம்ப பாகுபாடு காட்டாது, நடுநிலை தவறாது, சட்டத்தின் ஆட்சி நிறுவக்கூடியது என்றெல்லாம் ஒரு பெயர் வாங்கி வச்சிருந்துச்சு. அதெல்லாம் இப்போது கேள்விக்குறியானது. இந்த வழக்கு நடத்தப்பட்ட முறை பற்றி உலகெங்கும் சட்ட வல்லுநர்கள் கேள்வி எழுப்பினார்கள். 27 பேருக்கு குற்ற தீர்ப்புகள், கடுமையான தண்டனைகள், பிறகு மேல்முறையீடுகள், தண்டனை குறைப்பு, கடைசியா எஞ்சியவர்களுக்கு விடுதலை என்று இது போய் முடிஞ்சிச்சு. மீரத் வழக்கில் தண்டிக்கப்பட்டதன் மூலம்தான் டாங்கே, முசாஃபர் அஹ்மத், கேசவ நீலகந்த் ஜோக்லேக்கர் இவருடைய பெயரெல்லாம் நாட்டிலும் உலகிலும் பெரும் புகழ் பெற்ற பெயர்களாக மாறியது. தொழிலாளர் இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு கவனத்தை ஈர்ப்பதில் மீரட் சதி வழக்கினுடைய பங்கு மிக முக்கியமானது. தொழிலாளர் தலைவர்களையும் பொது உடைமை இயக்க தலைவர்களையும் பிரித்தானிய அரசு ஒடுக்கிய விதமானது இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய செல்வாக்கிற்கு உதவியது. இன்னொரு பக்கம் இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் குமுகியத்தினுடைய, அதாவது சோசியலிஸ்டுடைய செல்வாக்கு வளர்ந்து வருவதை அடிக்கோடிட்டு காட்டியது. பன்னாட்டு கவனத்தை பெற்றது. உலகெங்கும் இருக்கிற தொழிலாளர் இயக்கங்கள் இந்த தோழர்களை தங்களுடைய தோழர்களாக வரித்துக் கொண்டு தோழமையை வெளிப்படுத்தின. தொழிலாளர் உரிமைகளுக்கான தேவையை அது வெளிச்சமிட்டு காட்டியது. வருங்கால தலைமுறைக்குரிய தலைவர்களை அது உருவாக்கி கொடுத்தது. அதான் ரொம்ப முக்கியமானது.
ஒவ்வொரு சதி வழக்கும் ஏற்படுத்துகிற விளைவு என்னன்னா, நம்ம பெரிய செலவு பண்ணி, நம்ம ஒரு பத்திரிகை நடத்தி, நம்ம ஒரு வானொலி நிலையம் அமைத்து, நம்ம ஒரு தொலைக்காட்சி அமைத்து, ஊர் ஊரா சென்று செய்ய வேண்டிய பரப்புரையை எல்லாம் ஒரு கூண்டில் நின்று ஆற்றுகிற உரை செய்துவிடும். இது மண்டேலா ரிவோனியா வழக்கு விசாரணையின் போது அவர் ஆற்றிய உரை என்பது உலகெங்கும் அந்த இயக்கத்தை வலு சேர்த்தது, உள்நாட்டிலும் சேர்த்தது. அப்ப விடுதலை இயக்கத்தை மட்டுமல்ல, விடுதலை இயக்கத்தினுடைய முற்போக்கு கூறு, சமூக மாற்றத்திற்கான கூறையும் அது வளர்த்தியது. இது இந்திய தொழிலாளி வர்க்க இயக்கத்திற்கும் இந்திய விடுதலை இயக்கத்திற்கும் ஒரு பெரும் அரசியல் முக்கியத்துவம் கொடுத்த வழக்காக இருந்தது. அரசு 31 தொழிலாளர் தலைவர்களை பிரித்தானியர்கள் உட்பட பிலிப் ஸ்பிராட், பென் பிராட்லி இவங்கெல்லாம் அதில் கைது செய்யப்பட்டாங்க. பிரித்தானிய கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் அவங்களும் இவங்களும் சேர்ந்து இந்தியாவில் சதி பண்ணினார்கள் என்பது குற்றச்சாட்டு. இப்படி உலகு தழுவிய செல்வாக்கை, ஆதரவை அது பெற்றது. இந்திய வரலாற்றில் ஒரு திருப்பு முனை என்று இந்த வழக்கை வரலாற்று ஆசிரியர்கள் கணிக்கிறார். எல்லாவற்றுக்கும் முக்கியமாக இறுதியா ஒன்றை நாம் சொல்லணும். இது என்னன்னா, பகத்சிங்கும் அவருடைய தோழர்களும் தந்தை பெரியாரும் இந்த மீரட் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த தலைவர்கள் 33 கடைசியில் விடுதலையாகி வந்தபோது உண்மையிலேயே ஒரு அமைப்பு சார் பொதுமை இயக்கம் மும்பையை தலைமையகமாக கொண்டு உருப்பெற்றது இதிலிருந்து தான். இதிலிருந்து அது ஆரம்பமாகுது. வெளியில் வந்தவர்கள் எல்லோருக்கும் அறிமுகமானவர்களா இருந்தாங்க, சோதித்து அறியப்பட்டவர்களா இருந்தாங்க. எனவே அவர்கள் ஒரு கட்சியை தொடங்குவதற்கு இந்த செல்வாக்கை அவர்கள் பயன்படுத்திக் கொண்டார்கள். இதுதான் மீரட் சதி வழக்கினுடைய உண்மை. இந்தியாவில் தொழிலாளர் வகுப்பினுடைய வலிமையை அது உலகத்திற்கு மெய்ப்பித்து காட்டியது. ஏராளமான புதிய பொதுமை கொள்கையினர் இந்த பொதுமை இயக்கத்தினுடைய யுக்திகளை புரிந்து கொள்வதற்கும் அவர்கள் மூலம் பரந்த வெளிகளுக்கு கொண்டு செல்வதற்கும் அது வழிவகுத்தது. அவர்கள் சிறைக்குள் இருந்து கூண்டில் நின்று ஒரு விடுதலை பெற்ற மனிதர்களை காட்டிலும் வலிமையோடு 1933 பிற்பகுதியில் விடுதலையாகி வந்தார்கள். உண்மையிலேயே சதி வழக்குகளும் சிறை தண்டனைகளும் ஒரு விடுதலை இயக்கத்தை வளர்ப்பதற்கு பெரிதும் பயன்படும். அவர்களுடைய மன உறுதி, தெளிவு, அதன் வழியாக இதை சாதிக்க முடியும். உள்ள போனோன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுவோம், இல்லை முடங்கிடுவோம் என்று கருதினால் நேர் எதிரான விளைவுகளைத்தான் ஏற்படும். இந்திய பொதுமை இயக்கத்தினுடைய முன்னோடி தலைவர்கள் அப்படி இல்லை என்பதை மீரட் சதி வழக்கு மெய்ப்பித்தது. இன்னும் இது போன்ற பல சதி வழக்குகள் அன்றைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு பல சதி வழக்குகள் தொடரப்பட்டு கொண்டிருக்கு. ஆனால் கம்யூனிஸ்ட் இயக்க தலைவர்கள் மீது எதுவும் தொடரப்படலைன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்னைக்கு இஸ்லாமியர்கள் மீதான சதி வழக்கு, பாப்புலர் ஃப்ரண்ட் மேலே சதி வழக்கு இருக்கு. இன்னும் தீவிரமான இடதுசாரி இயக்கத்தவர் மீது இருக்குது. பழங்குடி மக்களுக்காக போராடுகிறவர்களுக்கு எதிராக சதி வழக்கு தொடரப்படுது. அர்பன் நக்சலைட்ஸ் என்ற குற்றச்சாட்டின் பேரில் சதி வழக்குகள் தொடரப்படுது. அர்பன் நக்சலைட்ஸை நாங்கள் ஒழித்து விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். யாராவது பழங்குடி மக்கள் போராட்டத்திற்கு ஆதரவாக பேசினால், மோடியினுடைய இந்திய பெருமுதலாளிகள் ஆதரவு கொள்கையை எதிர்த்து பேசினால், பார்த்தீர்களா இவர்கள் எல்லாம் அர்பன் நக்சலைட்டுகள் என்று குற்றஞ்சாட்டுவதற்கு அடித்தளம் என்றார். பலருக்கு சதி வழக்கில் உள்ளே இருப்பதை காட்டிலும் மோசமான கட்டுப்பாடுகள் வெளியிலேயே விதிக்கப்பட்டது. நாம் இந்த சதி வழக்குகளின் வரலாற்றை தெரிந்து கொள்வதும், இந்திய விடுதலை இயக்கம், இந்திய பொதுமை இயக்கத்தினுடைய வளர்ச்சியில் இந்த சதி வழக்கில் ஆற்றிய பாத்திரம் மீண்டும் நாம் நினைவுபடுத்திக் கொள்வோம். இந்த வழக்குகள் சதி வழக்குகள் என்பது ஏனென்றால், குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் சதி செய்தார்கள் என்பதால் அல்ல, குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக, அவர்களது நியாயமான அரசியலுக்கு எதிராக அரசுகள் சதி செய்தன, அரசு சதி செய்கிறது. இப்படிப்பட்ட சதி கூட்டத்தின் தலைவர்களாகத்தான் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவும் அஜித் தோவலும் இருக்கிறார்கள். அவர்களுடைய அடக்குமுறை வழிகளில் இந்த சதி திட்டமும் ஒன்றாக இருக்கிறது. நமக்கு என்ன வேடிக்கை என்றால், இவர்களை எதிர்க்கிறவர்கள் இந்த சதி திட்டங்களுக்கு உடந்தையாக போகிற போது இந்த போராட்டம் நலிவிட்டு விடுகிறது. ஆனால் எவருடைய ஆதரவுக்காகவும், எவருடைய பரிவுக்காகவும், எவருடைய தயவுக்காகவும் நம்பியிராமல் அமைப்பு வழி திரட்டப்பட்ட மக்களை கொண்டு இந்த சதி வழக்குகளையும் சதி திட்டங்களையும் முறியடிக்க வேண்டும் என்பதுதான் இந்த சதி வழக்குகள் நமக்கு கொடுக்கிற படிப்பினை.
இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன். நம்ம இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.